கைஸ் இன்னைக்கு இந்தியா vs ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் வந்து நடக்க இருக்குது. ஸோ அந்த மேட்சோட ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சப்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் எந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் வந்து விளையாட இருப்பாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுங்க, மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் வந்து இந்தியா vs ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து பெருசாக எந்த வித சேஞ்சஸும் பார்க்க முடியாது அந்த பிளேயிங் லெவனில். ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்போம், வருண் சக்கரவர்த்தி சூப்பராக பவுலிங் போட்டிருப்பாரு. அதுவும் நம்ம ஸ்பின்னர்ஸ் மெயினாக சூப்பராக பவுலிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் எந்த வித சேஞ்சஸும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதே பிளேயிங் லெவனில் தான் போவாங்கன்றது நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில மேட்சப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ எனக்கு மேட்சப்ஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம மேக்ஸ்வெல் vs ஜடேஜா. பிகாஸ் நம்ம ஜடேஜா வந்து நிறைய வாட்டி வந்து மேக்ஸ்வெல் விக்கெட்டை தூக்கியிருக்காரு. அது வந்து ஐபிஎல்லும் சரி, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் சரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல பேட்டிலாக இருக்குன்றதுல டவுட்டே வேணாம். ஸோ அடுத்த பேட்டில் என்னென்னா நம்ம ஷமி vs டிராவிஸ் ஹெட். ஸோ அந்த பவர் பிளேயில், அதுவும் மெயினாக அந்த ஓப்பனிங்கில். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் பேட்டில் என்னோடய ஃபேவரெட் என்னென்னா நம்ம ஆடம் ஜாம்பா vs ஸ்ரேயஸ் ஐயர். பிகாஸ் இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயிங் லெவனில் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னுனா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆடம் ஜாம்பா வந்து அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து அட்டாக் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் வந்து அவர். ஸோ இந்த பேட்டிலுமே சூப்பராக இருக்குன்றத டவுட்டே வேணாம். ஓகே, ஸோ உங்களோட பேட்டில் இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து போவோம். ஓகே, ஸோ இப்போ வரைக்குமே நம்ம சிஎஸ்கே அந்த பிளேயிங் லெவலில் ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது யாருன்னா நம்ம பத்திரனா. ஸோ அவரை தவிர வேறு எந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே இன்னுமே கன்ஃபார்ம்ட் ஆகலை. ஸோ அந்த ஓப்பனிங்லேயும் சரி, இன்னுமே அந்த கான்வே ஆர் ரச்சின் அப்படின்ற ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், கான்வே தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாருன்னு. ஸோ அது ஏன்னா நம்ம ருத்து கான்வேவோட காம்போ வந்து சூப்பராகவே இருந்திருக்கு, நம்ம ருத்து ரச்சினோட காம்போ தவிர. ஸோ அதுக்கு வந்து பார்த்துருக்கோம் 2023 அந்த சீசனில். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த ஓப்பனிங் தான். பிகாஸ் எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு செட்டில்டான ஓப்பனிங் பேர் வந்து இருந்திருக்கு. ஆனால் நம்ம டீமுக்கு மட்டும்தான் ஒரு சைடு ரஹானே ஓப்பன் பண்ண வச்சோம், அதுக்கப்புறம் நம்ம ரச்சினை ஓப்பன் பண்ண வச்சோம், அதுக்கப்புறம் நம்ம ருத்து 1 டவுனில் வந்து விளாட்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபேட் வந்து அங்கே வந்து போச்சு. அதனால தான் கான்வே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாருன்றது நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஓப்பனிங் பேர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து கான்வே பத்திரனா, ஸோ அந்த 2 ஸ்லாட் இருக்கா. ஸோ அதுக்கு அடுத்த 2 ஸ்லாட் வந்து யார் அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்வியே. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு ஜேமி ஓவர்டன் இருக்கார், சாம் கரன் இருக்கார், நேத்தன் எல்லிஸ் இருக்கார், ஒரு நூர் அஹமத் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 4 ஆப்ஷனில் எந்த 2 பிளேயர் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்றதுலாம் இங்கே ஒரு டவுட் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேத்தன் எல்லிஸை வந்து எடுத்துப்போம். ஸோ நேத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கிரவுண்டில் மோர் எஃபெக்டிவாக இருப்பாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸில் தான். பிகாஸ் அந்த ஸ்லோவர் ஒன் கட்டர்ஸ்லாம் ஸோ அவர் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து வச்சுருக்கிறதுனால. ஆனால் பத்திரனாவும் நேத்தன் எல்லிஸும் ஒரே பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் 2 பேருமே அந்த டெத் ஹவுஸில் தான் போடுவாங்க. பத்திரனாவும் டெத் ஹவுஸில் தான் போடுவார், நம்ம நேத்தன் எல்லிஸும் டெத் ஹவுஸில் தான் போடுவதனால ஸோ 2 பேருமே ஒரே பிளேயிங் லெவலில் இருக்கிறது கஷ்டம். பிகாஸ் அந்த பேட்டிங் டெப்த்து வந்து குறைஞ்சிரும் ஸோ நேத்தன் எல்லிஸ் இருக்கிறதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேத்தன் எல்லிஸ் பிளேயிங் லெவலில் விளையாடுறதுன்றது கொஞ்சம் டவுட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ நேத்தன் எல்லிஸும் நம்ம பத்திரனாவும் ஒரே பிளேயிங் லெவலில் விளையாட வைப்பீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து நூர் அஹமத் வந்து எடுத்துப்போம். ஸோ நூர் அஹமத் எந்த கிரவுண்டில் வந்து மோர் எஃபெக்டிவாக இருப்பாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பின் ட்ராக் உள்ள கண்டிஷன்ஸில் தான். ஏன் சேப்பாக்கே எடுத்துப்போம். ஸோ சேப்பாக்கில் வந்து ஜட்டு ஆஷோட காம்போ தவிர நம்ம நூர் அஹமதும் வந்து சேர்ந்தார்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 12 ஓவர் இல்லை ஒரு 10 ஓவர் போட்டாங்கன்னா ஸோ அந்த பேட்ஸ்மென்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸில் திணறுவாங்கன்றதுல டவுட்டே வேணாம். ஸோ அதனால் நூர் அஹமத் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாருன்றதுல டவுட்டே வேணாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நூர் அஹமத் பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம ஜேமி ஓவர்டன் ஆர் சாம் கரன். ஸோ ஃபஸ்ட்டு சாம் கரன் வந்து எடுத்தோன்னா அவர் விளையாடுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ்னால் ஸோ அது வந்து பேட்டிங்
டெப்த்தும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பவர் பிளேயில் சாம் கரனை புஷ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு சாம் கரன் பிளேயிங் லெவலில் விளாட்னா. ஸோ அடுத்தது வந்து ஜேமி ஓவர்டனை வந்து எடுத்தோன்னா, ஸோ இவர் விளாட்றதுனால இன்னொரு அட்வான்டேஜ்னால் அதே பேட்டிங் டெப்த்து கிடைக்கும், ஒரு பவர் ஹிட்டிங் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஓவர்ஸ் வந்து டீசெண்டாக போடுவார். அது வந்து பிபிஎல்லே பார்த்துருக்கோம். ஆனால் அது சப்கான்டினல் கண்டிஷன்ஸில் மட்டும்தான். ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஜேமி ஓவர்டன் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். அது வந்து நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்லேயே வந்து பார்த்தோம். அவர் வந்து பெருசாக இந்த சீரீஸில் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு எடுத்தோன்னா ஸோ சாம் கரன் தான் ஹையர்டாக இருக்கார் கம்பேரிட்டிவ் ஜேமி ஓவர்டன். ஸோ அதனால் சாம் கரன் விளாட்றதுனால தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஜேமி ஓவர்டன் ஆர் சாம் கரன்? ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னோடய 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கான்வே, பத்திரனா, அதுக்கப்புறம் நம்ம நூர் அகமது வந்து இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம் கரன். ஸோ நூர் அகமது வந்து இம்பேக்ட் பிளேயராக கூட போட்டுக்கலாம். ஸோ இம்பேக்ட் பிளேயரில் இருப்பார். ஸோ இவங்க தான் என்னோடய 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன் பிளேயிங் லெவலில். ஸோ உங்களோட 4 ஓவர்சீஸ் பிளேயரை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Bye guys.